கும்பிட்டு தலையும் சொதப்பிட போறான்டா. வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்னது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கேட்டு பூட்டி இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? என்ன தலைவா இது? நாங்க சென்ட்ரல் ஜெயிலே தாண்டி இருக்கோம். இது ஜுஜுபி. அது சரி, இந்த நடு ராத்திரில இங்க எதுக்கு வந்தீங்க? தலைவர், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நாங்களாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். ஆனா நீங்க பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேன் மாதிரி ரொம்ப கடுமை உணர்ச்சியோட இருக்கிறதால கூப்பிட முடியல. அதனாலதான் நாங்க ட்ரீட்டை கையோட கொண்டு வந்துட்டோம். ஓகே, இது எனக்கு பழக்கம் இல்லையே. இதெல்லாம் பழகிக்க வேணாமா வாத்தியாரே? முத நாம சைக்கிள் ஓட்டும் போது விழுந்து காலை உடைச்சுக்கிறது இல்லையா? அது போலதான் முத அடிக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் என்ன, தூள் தான். ஓகே, எஸ். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆயிட்டீங்கண்ணா. இனிமே இவர் நம்ம செட்டு தான் இல்லையா தலை? பச்சையா சொன்னா அண்ணன் இன்னைக்கு தான் வயசுக்கே வந்திருக்காரு. டேய், ரொம்ப குடிச்சு மண்டை கிண்டிய போட்டு போறான்டா. கேட்டு பூட்டி இருக்கு. என் கையால பூட்டினா? ஆமா போட்டீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் நாம வந்துட்டோம்ல. கேட்டு பூட்டி இருந்துச்சா? என் கையால பூட்டினா? ஆமா போட்டீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்தாச்சுல. குழப்பாதீங்கடா. ஏய், என்னை டென்ஷன் போட்டாதீங்க. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோமே தலைவா. ஏய், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, புரியுதா? நான் சொல்றதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஆமா. கேட்டு பூட்டி இருந்துச்சா? பூட்டினீங்க. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோம்டா வெண்ண. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா ஐயா ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? இது வாடப்பட கேஸ் போட ஆயிடுச்சேடா. எஸ்கேப். ஐயா, இங்க யாரும் காணோம். ஐயா, அம்மா. சீக்கிரமா வாங்க. இது என்ன எக்ஸாம் காலாடி சீக்கிரம் திரும்பி வர்றதுக்கு? கொஞ்சம் திருவாய மூடுறியா? வா வா. கிழிஞ்சது இப்போ. ஏய், நம்மால் தான்டா. வாடா. டேய் பாத்துடா. சத்தம் போடாதீங்க. டேய், இந்த மூதையை வேற முடிச்சுக்கிட்டு இருக்கேடா. டூப்ளிகேட் சரக்கு வாங்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். பேசாம வாங்கடா. கரையை பார்த்து நடங்கடா. ஏய், கேர்ஃபுல். டேய், பாத்து. வா வா வா. ஏய், சீக்கிரம்டா. எங்க ராசா கிளம்பிட்ட? மட்டோல் அடிச்சாலும் மட்டைய மாட்டேன்றான். போங்கடா போங்க போங்க. ஏய், அண்ணே ஆ, அண்ணே ஆ. அண்ணே, நான் பியூன் பரமேஸ்வரன் அண்ணே. என்னாச்சு? அண்ணே எழும்புங்க அண்ணே. விடிஞ்சு போச்சு. நான் எப்படி வந்தேன்? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப நீங்க கேக்குறீங்களா என்கிட்ட? ஆ, இது என்ன பாட்டுல? ஆமா, பாட்டுல தான். வானத்தை பத்தி கீழே விழுந்து செய்யறதெல்லாம் செய்துட்டு நாடகமா போடுறீங்க. சரி, இந்த பையங்கள எப்படி வந்தாங்க? ஆ? என் வாயில என்ன அந்த கேட்டு சாடி தான் வந்தானுங்க. கேட்ட செடி வந்தாங்க. போய் சொல்றா. ஏன்பா போங்க 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 போங்க. ஏண்டா, யாரு பார்த்தாங்களா? யாரும் பாக்கல. ஆ. ஏற்கனவே ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நியூஸ் உலகம் பூரா பரவியாச்சு. இனி லைவா டெலிகாஸ்டிங் பண்ணதுக்கு முன்னால பேசாம எடுத்துட்டு காலி பண்ணதான் நல்லது. சரி, இங்கிலீஷ் டீச்சர் பார்க்கலையே. நல்ல வேலை, தப்பிச்சிட்டீங்க. ஆ. இதுவரை அவங்க வரல. ஆ. வந்திருந்தா ஆ. உங்க சங்கதி நாரி இருக்கும். ஆமா ஆமா. ஐயோ, அது வராங்க. வர்றாங்களா? காட்டி கொடுத்துறாதடா. அது அங்க பாருங்க டீச்சர். ஐயோ, வர்றாங்கடா, திரும்பி வர்றாங்க. எங்க அந்த முகரைய கொஞ்சம் காட்டு.
விநாசகாலே விண்டேஜ் விஸ்கி. இந்த ஆளுக்கு தண்ணி அடிக்கிற இடமாயா இது? வந்து மேடம் இந்த பழக்கம் எல்லாம் இவருக்கு கிடையாது. இவர் தண்ணி இல்ல, அடிக்க பாட்டி இந்த இல்ல. பாட்டில் நேரா பறந்து வந்து அந்த ஆள் வாயில ஊத்திச்சா? ஏய் நீ போயா, டீச்சர் திருட்டு பசங்க. தெரியாம பண்ணிட்டாருமா. எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் ஒரு தண்ணி வண்டின்னு. மேடம் இந்த ஆளு வழக்கமா குடிக்கிறது இல்ல. தேவையில்லாம இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு பொறுப்புள்ள வாட்ச்மேன் கேட்ட மூடிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல இப்படி சீ. மேடம் வேண்டாம் மேடம், பிரின்சிபால்கிட்ட போய் சொல்லிடாதீங்க மேடம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன். கழுவிட்டு தலையா மேடம் உனக்கு என்ன பண்ண வேண்டாம் மேடம். ஏண்டா அவங்க பிரின்சிபால்ட்ட போறேன்னு சொன்னாங்களா? அண்ணே நம்ம நாட்டுக்காரங்களாச்சு, அதனால மாட்டிக்கிட கூடாதுன்னு சொன்னேன். ஏண்டா போட்டு கொடுத்துட்டு நாட்டுக்காரன் நீ ஏடா சே நாட்டுக்காரன் ஐயோ தெரியாதரமா இந்த பயல்களோட நான் போய் குடிக்க போய் என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்களே. சார் வணக்கம் சார். നിന്റെ വണക്കം അങ്ങ് കയ്യിൽ വെച്ചിരുന്നാ മതി. சரி ഇവിടെ വാടു. സത്യം പറഞ്ഞു ആ കുളന്തകൾ എന്തിയെ? ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. നിന്റെ കുളന്തയുടെ കാര്യമല്ല ചോദിച്ചത്, ഈ സ്കൂളിലെ കുട്ടികൾ എന്തിയെ? ஸ்கூல்ல பத்திரமா இருக்காங்க சார். അതല്ല, ഈ കാണാതായ കുട്ടികൾ എന്തിയെന്ന്. ஐயோ அவங்க தான் பாட்டில் வாங்கி கொடுத்து நீ ஏமாத்தி போயிட்டாங்க சார். ആ പാട്ടിൽ നീ എന്തിനു കുടിച്ചു? கிரவுண்ட்ல குடிச்சு എന്തിനു കുടിച്ചു? ஒரு பாட்டில் வாங்கி தாங்க சொல்றேன். ഓ സത്യം പറഞ്ഞില്ലെങ്കിൽ നിന്നെ ഞാൻ ഇപ്പൊ വിളിച്ച് പോലീസിനെ ഏൽപ്പിക്കും. ஐயோ நான் பாவப்பட்டேன் சார். சத்தியமா எங்க அப்பா மாதிரி எனக்கு தெரியாது சார். നിനക്കറിയില്ല? തെരിയൂല? தெரியாது சார். തെരിയൂല? കർത്താവേ, சார் கூப்பிட்டீங்களா? எனக்கு லீவு. ഇപ്പൊ വാച്ച്മാൻ ഞാനായോ? സാർ ആ എന്തുവാടേ? സാർ എന്താ വന്നേ? ബാത്റൂമിലെ ബാത്റൂമിൽ വെള്ളം ഇല്ലയോ? നിന്റെ നാട്ടുകാരെ എവിടെ പോയടാ? எனக்கு தெரியாது. അറിയില്ലോ, ഇവനെ 2 ദിവസം കാണാത്തോണ്ട് ഇവൻ ചെയ്യുന്ന പണിയൊക്കെ ഞാൻ ഇവിടെ ചെയ്തോണ്ടിരിക്കും. അറിയാവോ? നിനക്കിപ്പോ എന്ത് വേണം? தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண. വെള്ളത്തിന് എങ്കിൽ ഞാൻ തന്നെ വെള്ളം കോരിക്കൊണ്ടുപോയി നിന്റെ മുമ്പ് വെച്ച് തരാം. ഇറങ്ങി പോടാ അവിടുന്ന്. மலையாளத்தை இம்ச தாங்க முடியல. எந்த ஃபாதர்? എന്താ ഫാദർ? ഇവിടെ ഒരു വാച്ചറുള്ള അറിയാവോ? என்னாச்சு அவனுக்கு? 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. ஐயோ என்னாச்சு? എന്ത് പറ്റിയെന്നു? 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിക്കാൻ ഞാൻ അവനെ പറഞ്ഞു വിട്ടതാ. என்ன சொல்லி அனுப்புனீங்க? എന്ത് പറഞ്ഞു വിട്ടെന്നു? നീ ഈ റോഡിൽ പോയി 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചിട്ട് തിരിച്ചു വരാൻ. 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. ஈரோட்ல போய் பேப்பர் வாங்கிட்டு திருச்சி வாடா. ശരി, ഞാൻ പറഞ്ഞു. ஏன் ஃபாதர் இப்படி மலையாளத்துல பேசி எங்களை கொல்றீங்க? അതുകൊണ്ട് அவன் இப்ப நேரா பஸ்ஸ புடிச்சு கிளம்பி போய் ஈரோடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நேரா திருச்சியில இறங்கி பேப்பர் வாங்கிட்டு பொறுமையா வருவான். அதான் நடந்திருக்கும். இல்லன்னா 2 நாளா வராம இருக்க மாட்டான்ல. ഇപ്പൊ ഞാനിപ്പോ എന്തോ ചെയ്യുമെന്ന് പറ. முதல்ல நீங்க தமிழ்ல பேச பழகுங்க. അല്ല പിന്നെ ഞാനേ കഴിഞ്ഞ 2 ദിവസമായിട്ട് ഇവന്റെ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഗേറ്റ് അടയ്ക്കണം, കക്കൂസ് കഴുകണം, ഇതെല്ലാം എന്റെ പണിയായിട്ട് വന്നോണ്ടിരിക്കുക. അറിയാവോ? ഗുഡ് മോർണിംഗ് ഫാദർ. എന്താ കക്കൂസിലെ ഫ്ലഷ് വർക്ക് ആക്കല ഫാദർ. ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നില്ലയോ? ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നതിന് മുമ്പുള്ള കാര്യമൊക്കെ സാധിച്ചോ? ആണോ? എങ്കിൽ ഫ്ലഷ് ഞാൻ അടിച്ചു തരാം. വച്ചക്കറണ്ടാ. ഇത്രയും ദിവസമായിട്ട് ഈ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്യുന്നത്. കക്കൂസും കഴുകണം. ടീച്ചർക്ക് അറിയാവോ? என்னையும் கக்கூஸ் கழுவ கூப்பிட்டுறாதீங்க. அட நீ வந்துட்டியா? பேப்பரும் வாங்கிட்டு வந்துட்டியா? എന്തുവാ? നീ 2 ദിവസമായിട്ട് എവിടെയായിരുന്നു? 2 ദിവസം. എന്തുവാ ഇത്? முதல்ல காதுல இருந்து அந்த சனியனை எடுத்து தூக்கி போடு, கீழே போடு. அப்பதான் கேட்கும். പേപ്പറായിരുന്നു 4 ഷീറ്റ്. இது என்ன வாட்ச்மேன்? இது என் செலவுக்கான பில்லு. நான் சொன்னேன்ல ஃபாதர், பாண்டிச்சேரியில இருந்து ஈரோடு போன செலவு 300 ரூபா, ஈரோட்ல இருந்து திருச்சி வந்த செலவு 200 ரூபா, அங்க இருந்து மறுபடியும் பாண்டிச்சேரி 250 ரூபா. இது என்ன நடுவுல அது கடல்? எங்க அப்பா அம்மா பாத்துட்டு அங்கேயே போயிட்டு வந்தியா? ഓ ബുദ്ധിശാലി ഫാദർ, ബുദ്ധിശാലി. ഒരു കാര്യം ചെയ്യ്, ഡൽഹിയിൽ പോയി അവിടുത്തെ പ്രധാനമന്ത്രികളെ ഒന്ന് കണ്ടിട്ട് വാ. അത് നാളെ ചെയ്യാം. നാളേക്കാ മരപ്പെട്ടി കഴുതേ കമ്മാളി നിന്റെ എന്താ കണ്ണു വെച്ചേ? இல்ல நான் ஒன்னும் கேட்கல. അല്ല കണ്ണു കൂടെ കേൾക്കാനും പറ്റില്ല. பார்த்துட்டேன்ல, அப்போ கண்டிப்பா கேட்டிருப்பேன். അല്ലാതെ ഈശോയെ எங்களுக்குன்னு வந்து வாட்சாரு பாருங்க, ஒரு வாட்ச்மேன். புத்திசாலினா அப்படி ஒரு புத்திசாலி. எல்லாருக்கும் தலையில மூளைனா இவருக்கு உடம்பெல்லாம் மூளை. யாரது? எனக்கு தெரியாம எப்படி இங்க வரலாம்? ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுமா. ஏய் 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 நில்லு. யாரு ஸ்கூலுக்கு வந்த புது குட்டி? ஹேய்
மரியாதை இல்லாம பேசுறியா? நான் யாருன்னு தெரியுமா? ஓ, எனக்கு தெரியாம காம்பவுண்ட் சேவர சாடி வந்ததும் இல்லாம நான் யாருன்னு கேக்குறேன்? என்ன சொன்ன? நான் செவரர் குச்சி வந்தனா? பின்ன எனக்கு தெரியாம எப்படி உள்ள போனேன்? உன்னை கடந்துதாயே வந்தேன். ஐயோ, நான் உன்னை கடத்தினா? பொய் சொல்றியா? ஐயோ, நீ தாயே என்ன உள்ள விட்ட. நான் உள்ள விட்டனா? ட்ரெஸ்ஸ பாரு, காம்பவுண்ட் சாடுறதுக்கு வசதியா? பேண்டும் பொறாக்கும். ஹேய், அனாவசியமா பேசாத. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். டீச்சரா? நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வருவ, நான் தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவேன். இதை நான் நம்பணுமா? நீ நம்பணுங்கிற அவசியம் இல்ல. வேற யாரு நம்பணும்? ஹலோ ஹலோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. வாட் இஸ் த ப்ராப்ளம்? உண்மைதான். என்ன என்ன நீ பேசாத. எனக்கு தெரியாம காம்பவுண்ட் சேவரை குதிச்சதும் இல்லாம இப்ப நான் கேட்டா இங்க நான் தான் டீச்சர் சொல்றாங்க. அதான ப்ராப்ளம். மிஸ்டர் வாட்ச்மேன், ஷீ இஸ் ஆர் நியூலி அப்பாயிண்டட் டீச்சர். கிழிஞ்சது. நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர்னு சொல்றேன். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சு. இது என்ன வேஷம்? டீச்சர், இது வேஷம்ங்கறாரு பாருங்க. ஏதோ சொல்றான், விடுங்க. இப்ப டீச்சர் பூசாரி எப்படி இருக்கு? பூசாரி வந்து பஞ்சகச்சம் கட்டி புனலெல்லாம் போடணும். இவங்க போடணுமா? அது இல்லையா, ட்ரெஸ் பிடிக்கலையா? பட்டை போட்டுட்டு வர சொல்லிட்டா அது ஓகேவா? வக்கீல்னா பிளாக் கோட் போட்டுட்டு டைய கட்டிட்டு வீச்சி சந்தோஷமா இருக்கணும். டாக்டர்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கைட்டி குஞ்சி போற மாதிரி வரணும். வாட்ச்மேன் எப்படி இருக்கணும்? வாட்ச்மேன்னா உன்ன மாதிரி இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு. மிஸ்டர் வாட்ச்மேன், யூ ஆர் டெல்லிங் அபௌட் தி ட்ரெஸ் கோட். என்னது புரியலையே? அதாவது Dress பார்த்தாயா பதற? ஐயோ டீச்சர், இந்த Dress கவர்மெண்ட் அலோவ் பண்ற Dress தான். எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த Dress-அ பார்த்தா படிக்கிற பையங்க டீச்சர் மாதிரியா சொல்லுவாங்க, ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் கசமு சாய் போயிடும். கரெக்ட். எவ்வளவு மட்டமா பேசுறேன் பாத்தீங்களா? நான் இவனை சும்மா விட போறது இல்ல. பிரின்சிபல் கிட்ட போய் சொல்ல போறேன். லீவ் இட் டீச்சர். நான் இவங்களுக்காக லீவ் போட ஐயோ மாட்டேன். லீவ் எல்லாம் இல்ல, நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். விடப்பா, பாவம் கொஞ்சம் கிறுக்கு பையன் டீச்சர், விட்டு தொலைங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். நானும் பிரின்சிபாலை பார்த்து பொம்பளையா லட்சணமா புடவை கட்டிட்டு வரணும் நானும் சொல்றேன். எப்படி Dress போடணும் போடக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். அது எனக்கே தெரியும். ஐயா என்ன டீச்சர் நீங்க? நீங்க துணி உடுத்துவீங்களோ உடுத்தாம வரீங்களோ அது உங்க இஷ்டம். இது பள்ளிக்கூடம், கோயில் மாதிரி புனிதமான இடம். நீங்களும் இவங்கள மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அப்படியா இருக்கு? அப்படி இருந்தா தான் பொண்ணு. டீச்சர், டைம் ஆயிடுச்சு. Yes, my time is very good. வாட்ச்மேன். வாட்ச்மேன். ஓஹோ. டீச்சர் தான். ஐயோ கேட்கல யாரும் இல்லையே. இந்த கண் டாக்டருக்கு வந்து பிரச்சனை பாருங்க. ஒரு பல்லு டாக்டர் பார்க்க முடியல, கம்ப்ளீட்டா கல்றும் போல் இருக்குது. மே கம் இன் டாக்டர்? எஸ் கம் இன். இங்க உட்காருங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். சொல்லுங்க. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்கா. பேரு பூஜா. விழுந்து அடிபட்டதால இங்க கூட்டிட்டு வந்தோம். நான் அவளை கொஞ்ச நாளாவே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பேக் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு கிளாஸே கவனிக்க மாட்டேங்கிறா. நடக்கும்போது தடுமாறி அடிக்கடி விழறா. இப்படி நிறைய சிம்டம்ஸ். என்னோட டவுட் எல்லாம் அவ கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்குமானுதான். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு கனவுலகத்தில் வாழ்ற விளையாட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஆப்சன்ட் மைண்டடா இருக்கிற பசங்களுக்கு வர்ற சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இது வயசு இல்லைங்களா? டீச்சருக்கு இப்படி ஒரு பிரச்சனை தோணி இருக்கிறதுனால நம்ம டீட்டெயிலா ஒரு செக்அப் பண்ணிடலாம்ங்க. சரிங்களா சிஸ்டர்? டீச்சரோட ஸ்கூல் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேன்னு சொன்னா இங்க ஒரு தடவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரியா? Thank you டாக்டர். ஓகே. இப்படி இருப்பாங்களா டீச்சர்கள்லாம்? பேக் பெஞ்சில உட்கார்ந்தா குழந்தைகளை கவனிக்கிறது இல்லையாமா. இவங்க ஒழுங்கா பாடம் நடத்தினா தான் எல்லா பசங்களும் கவனிப்பாங்க.